வெல்கம் டு கேகே. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு செய்கிறோம். அதுக்கு முதல்ல கடல மாவு ஒரு கப் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே கப்பில் 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா பாகு பார்த்து காய்ச்சணும். நல்லா கிளறி விட்டுணும். கிளறி விட்டுட்டு நம்ம அந்த கேப்பில் கடல மாவு ஒரு பவுல் எடுத்துகிட்டு கடல மாவு எடுக்கிற கப்லேயே ஒரு கப் ஆயில் ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் மெதுவாக கிளறணும். நம்ம விஸ்க் இருந்தால் கூட விஸ்க் வச்சு கிளறிக்கலாம். நான் ஸ்பூனில் தான் கிளறிட்டுருக்கேன். நல்லா கட்டிகள் இல்லாமல் கிளறி எடுத்துக்கணும். அப்புறம் சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். நம்ம ஒரு கப் கடல மாவுக்கு 2 கப் ஆயில் ஊற்றுவோம். ஒரு கப் ஊற்றி கலந்துட்டோம். இப்போ இன்னொரு கப் ஆயில் ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்படியே நம்ம பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை சேர்த்து போகிறோம். நம்ம ஊற்றும் போது அப்படியே கலக்கிக்கிட்டே ஊற்றணும். அப்போ தான் கட்டிகள் கொஞ்சம் மீதி இருந்தால் கூட கட்டிகள் உடைப்படும். கிளறிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆயிலியாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும். அது நல்லா வெந்து வரும்போது பபிள்ஸோடு வரும். அந்த கேப்பில் இதை பார்த்திங்களா, பபிள்ஸ் மாதிரி வந்துருச்சிங்களா. இப்போ அது ஸ்லிம்மில் வச்சுட்டு அது கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் நெய் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நம்மக்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் கூட பட்டர் ஷீட் போடலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா நெய் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளேட்டை வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மைசூர் பாகு நல்லா கலந்து பார்த்திங்களா, பாருங்கள் இதில் நல்லா ஒட்டாமல் வரணும். இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹீட்டாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே ஸ்பூன் வச்சு சமப்படுத்திக்கலாம். சமப்படுத்திட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆற வச்சுட்டு பீஸ் போட்டுக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பீஸ் போடுறது வீடியோ எடுக்கலை. பீஸ் பண்ணிவிட்டு பிளேட்டை கமுத்திட்டு எடுக்கும்போது நமக்கு அழகாக அந்த பீஸ் மைசூர் பாக்கு பார்க்க அழகாக தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போடும்போது அவ்வளோ சாஃப்டாக பார்க்கவும் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, மைசூர் பாக்கு ரெடி.